வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் லைக் நிஃப்டி ஃபால் அண்ட் ரைஸ். நெறைய பேர் பார்த்துருக்கீங்க. ரொம்ப நன்றி பார்த்ததுக்கு. ஃபுல்லா வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். லைக் இது வந்து ஜஸ்ட் ஒரு செல் ஆஃப் தான் நடக்குதே தவிர, மார்க்கெட் வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டுக்குலாம் மாறல. எந்த இண்டிகேட்டர்ஸலும் ஷோ பண்ணல. ஸோ பயப்படாம இருங்க. இது வந்து அ இப்போ வந்து நம்ம வந்து தைரியமா இன்வெஸ்ட் பண்ணா தான் நாளைக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்க போகுது. ஓகேங்களா? தேர் இஸ் அ சேயிங் இன்வெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் லைக் எப்போ எல்லாரும் பயப்படுறாங்களோ அப்போ தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். எப்போ எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்களோ அப்போ தான் நம்ம வந்து செல் பண்ணிட்டு வெளியில் வரணுன்ற ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து யோசிக்கிறதும் அப்படி தான் யோசிக்கணும். இப்போ தான் மார்க்கெட் செல் ஆஃப் ஆகுது, நல்ல டிஸ்கவுண்ட்டில் வராங்க. தீபாவளி டிஸ்கவுண்ட்டாக நினச்சி நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல நல்ல ப்ரைஸில் கிடைக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ கம்மிங் பேக் டு திஸ் டாபிக், நம்ம 2 நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருந்தோம். லைக் என்னுடைய ஃபினான்ஷியல் பிளான் எப்படி இருக்குது, லைக் நான் என்னென்ன பண்ணுறேன், என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அலோகேஷன்ஸ் எப்படி அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்க்கு முன்னாடி நமக்கு ஒரு பாயிண்ட்ஸை கவர் பண்ணணுங்க. லைக் ஃபியூ ஃபினான்ஷியல் ஸ்டெப்ஸ், ஒரு 2 3 ஸ்டெப் இருக்குது. நம்ம வந்து அதை கவர் பண்ணிட்டு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பக்கமே வரணும். ஏன்னா வந்து நம்ம இன்னைக்கு கடனையும் வச்சுக்கிட்டு நான் இன்வெஸ்ட்டும் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்னென்ன சம்பாதிக்கிறோமோ அதை வந்து வட்டிக்கு கொடுக்குற மாதிரி போயிடும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக வர லாபத்தை நம்ம வட்டிக்கு கொடுக்குற மாதிரி தான் போகும். ஓகேங்களா? ஸோ அதை பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்ன நம்ம கண்டென்ட்டு கிளியராக இருக்குதா, என்னென்ன சொல்கிறோம், என்ன ஆங்கிளில் சொல்கிறோம், ஐ மீன் என்ன இன்டென்ஷனோட சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் இந்த ஸ்டெப்ஸ்லாம் உபயோகமாக இருக்கும் அண்ட் தே கேன் கம் அவுட் ஆஃப் த டெட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லைக் இப்போ ஒரு சின்னதாக ஒரு டேபிளர் ஃபார்மேட்டில் போட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ஸு இது எனக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் இதை வந்து ட்வீக் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். லைக் மைனர் சேஞ்சஸ் இரண்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3 இருக்காங்க, ஏபிசின்னு வச்சுக்கோங்க. இவனுங்க என்ன பண்ணுறாங்க, லைக் ஏக்கு சம்பளம் வேறு சம்பளம், பிக்கு வேறு சம்பளம் அண்ட் சிக்கு வேறு சம்பளம். ஓகேங்களா? ஆப்வியஸாக. ஸோ அவனுடைய எக்ஸ்பென்ஸை பொறுத்து தான் அவனுடைய ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் மாறப்போகுது. இது வந்து ஜஸ்ட் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ என்ன நடக்கும்னா, லைக் இந்த ரிமைனிங் அமௌண்ட்டை வச்சு தான் ஒரு நல்ல பிளானிங்கே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் இன்றைக்கி 50,000 வாங்குறேன்ப்பா, 50,000 செலவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேஸ் மாதிரி. லைக் நமக்கு வேறு எந்த அமௌண்ட்டும் இருக்க போகிறதில்ல. அதை வச்சு நம்ம என்ன க்ரோத்து பிளான் பண்ண போகிறோன்னு தெரில. நம்மளை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கும், பட் அவங்களுக்கு நம்ம என்ன விட போகிறோன்னு தெரியறதில்ல. ஸோ அதை வச்சு தான் நமக்கு வந்து எல்லாமே ஒரு ரிவால்வ் அரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு தான் ஒரு ஃபுல்லாக இது எல்லாமே நடக்கும். இதை சுற்றி தான் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, எப்பயுமே எக்ஸ்பென்சஸை வந்து இன்கம்மை விட கம்மியாக தான் வச்சுருக்கணும். அதுதான் ஒரு பேசிக் ஃபண்டா. ஓகேங்களா? பேசிக்காகவே எக்ஸ்பென்ஸ் வந்து இன்கமோட லெவலை விட கீழே தான் இருக்கணும். அதை ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது இப்போ இந்த கேஸில் பார்த்துட்டிங்கன்னா, வெறும் 25,000 சம்பாதிக்கிறவங்க 25,000மே செலவு பண்ணிட்டா நாளைக்குன்னு நம்ம எதுவுமே எடுத்து வைக்க போகிறதில்ல அண்ட் திஸ் வில் பி எ டிசாஸ்டர். ஃபினான்ஷியல் பிளானிங் படி இது நல்லதுக்கே இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அதே மாதிரி இவன் கேஸில் கேஸில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ₹1,00,000 சம்பாதிக்கிறான், ₹80,000 செலவு பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. வெறும் 20,000 வச்சு அவனால் ஃப்யூச்சரை பிளான் பண்ண முடியாது. இப்போ ₹80,000 செலவு பண்ணுறேன், இன்னும் ஒரு 2 3 வருஷத்தில் இது 1,00,000 மாறிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பிரச்சனைகள் வரும். ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து அவனுடைய க்ரோத் ட்ரெஜெக்டரி வந்து டிசாஸ்டராக தான் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடாது. ஸோ எப்படி ஒரு ஐடியல் கேஸ்னால், ஒரு ₹50,000 செலவு பண்ணுறான்னா இது 20,000 கூட இல்லை, ஒரு ₹30,000 கூட செலவு பண்ணிக்கிட்டா மீதி 20,000 க்ரோத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது வந்து பேசிக்கான ஃபினான்சியல் பிளானிங். ஓகேங்களா? ஸோ கம்மிங் டு அதர் டாபிக்ஸ் இல்லை. ஸோ பேசிக்காக நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கணுங்க. லைக் எமர்ஜென்சி ஃபண்ட், ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், அப்புறம் டெட்டை க்ளோஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இது 3 டாப்பிக்கும் நான் கடைசியாக வரேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்டுனா ஒன்றுமே இல்லைங்க. லைக் இப்போ நான் மாத சம்பளம் வாங்குறேன், மாதம் ₹20,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20,000 வச்சு ஒரு பிளான் பண்ணியிருப்பேன். லைக் ரெண்ட் எனக்கு 5,000 கொடுக்கணும், வீட்டு செலவுக்கு ஒரு 5,000 கொடுக்கணும், லைக் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு ஒரு ₹5,000 கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபார் காட் ஃபார்பிட், லைக் எனக்கு சம்பளம் வரலன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஒரு மாதம் சம்பளம் வரல, இல்லை டிலே ஆகிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? லைக் இந்த பேசிக்காக ரெண்ட் கொடுத்தே ஆகணும், சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும், துணிமணி வாங்கியே ஆகணும். துணிமணி கூட விட்டுருங்க, சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும். சில பல பேசிக் மெடிக்கல் செலவெல்லாம் பார்த்தே ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போயிடுவோம். அதே மாதிரி ஐடியில் நிறையா லே ஆஃப்ஸ் நடக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸ்லையும் ஹேண்டில் பண்ணவே முடியாது. நம்மக்கிட்ட இன்கம் இல்லைன்னா அந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போயிடும். ஸோ அப்போ வந்து நம்ம தடுமாறக்கூடாது. அதுக்கு தான் பேசிக்காக இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வைக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய செலவு மாதம் 15,000ன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த பேசிக்கான செலவு தாங்க நான் சொல்கிறேன். லைக் வாடகை, சாப்பாடு, மருந்து செலவு, மருத்துவ செலவு இது 3ம் கவர் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஸ்கூல் ஃபீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். 4 செலவையும் உங்களுக்கு வந்து ரூ. 15,000 ஆகுதுப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த 15,000த்த 6 மாதத்துக்கு உண்டான 15,000த்த எடுத்து வைக்கணும். அதாவது ரூ. 90,000 சாரி 15, 40, 15, 30, 45 சாரி 45,000 எடுத்து வைக்கணும். ஓகேங்களா? 45,000 உங்கள் எமர்ஜென்சி ஃபண்டில் எடுத்து வைக்கணும். இது எக்காரணத்தை கொண்டும் இதை வந்து ஒரு லைட்டான நோட்டில் விட்டுறக்கூடாது. ஏன்னா நமக்கு எந்த சுச்சுவேஷன் எப்போ வரும்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த பேசிக் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து எந்த நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டிங்கனாலும் ஃபஸ்ட்டு சொல்கிறது எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கா? ஓகேங்களா? அதே நான் வந்து என் கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து மாதம் செலவு வந்து ரூ. 30,000 ஆகுதுப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 30,000 இன்டூ 6 ஓகேங்களா? அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து வச்சே ஆகணும். 6, 3, 18 1,80,000 எடுத்து வைக்கணும். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக அதுதான். அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு தான் நம்ம அடுத்த லெவலுக்கே போக முடியும். நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்கு வேணும் அப்படிங்கிற காரணம் என்னன்னா, லைக் மெடிக்கல் செலவு ஒரு மெடிக்கல் செலவு வந்துச்சுன்னா, ஒரு பெரிய மெடிக்கல் செலவு வந்துச்சுன்னா, நம்மளுடைய என்டையர் சேவிங்ஸ் வந்து கரைஞ்சிரும். ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்கள் எந்த வெப்சைட் எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, எந்த ஒரு கவர்மெண்ட் வெப்சைட் எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, இப்போ வந்து ஹெல்த்துடைய காஸ்ட் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. லைக் 20%, 30% சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்மால் ஆப்ரேஷன் போனீங்கனாலும் 80,000, 90,000, 1 lakh சொல்கிறாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து ஹெல்த் செக்டாரில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் பேசிக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திங்கனாவும் போதும். ஃபேமிலி கவர் எடுத்து லைக் நீங்கள் எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வேணாலும் கூட பார்த்துக்கோங்க. பாலிசி பஜார்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா பேசிக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் பேக்கேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பேசிக்காக அனலைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்கு என்டையர் ஃபேமிலி கவர் ஆகிற மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வேண்டும். இது இல்லைன்னா ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா அது வந்து உங்கள் என்டையர் சேவிங்ஸை கரைச்சிரும். இல்லை என்கிட்ட சேவிங்ஸே இல்லைப்பாங்கிற பட்சத்தில் உங்களை கடன் வாங்க வைக்கும். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. அதே மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போது நமக்கு வந்து ஹெல்த் கவரேஜ் கிடைக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 50,000 ஆகுதுன்னா அது இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுப்பான். ஓகேங்களா? அந்த மாதிரி கவரேஜுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகும். அதுவே டேர்ம் இன்சூரன்ஸ் எதுக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின் காட் ஃபார்பிட் ஓ யார் யார் சம்பாதிக்கிறாங்களோ வீட்டில் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனையினால அவங்க இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேமிலிக்கு ஒரு பேசிக்கான கவரேஜ் கிடைக்கும். லைக் அந்த பர்சன் இல்லைனாலும் அவங்களுக்கு உண்டான ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு 1,00,00,000 போடுறோம்ப்பா, இல்லை ஒரு 50,00,000 போடுறோம்னா அவங்க இல்லாத சமயத்தில் அந்த 50,00,000 அவங்க நாமினிக்கு கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க ஃபேமிலி ரன் பண்ணுவாங்க. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், இன்கேஸ் அந்த பர்சன் அந்த ஃபேமிலிக்கு இல்லைன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய லாஸு. அவங்களால எப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும்? லைக் அடுத்தடுத்து அவங்க பசங்களுக்கு படிக்க வைக்கணும், காலேஜ் அனுப்பணும், இவங்க வேலை பார்க்கணும். ஸோ அதே சமயத்தில் எந்த அமௌண்ட்டுமே இல்லை, கடன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய கஷ்டம். ஸோ அதுக்காக தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் மஸ்ட்டுன்னுவாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் தான் இருக்கிறதுலே சீப்பு. நீங்கள் எந்த ஒரு யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசிலையும் போய் மாட்டிக்காதீங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி பஜார்னு சும்மா போட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வெறும் 400, 500 நம்ம கட்டினோம்னாவே ரூ. 1,00,00,000 ரூ. 1,00,00,000 இன்சூரன்ஸ் நமக்கு கவர் ஆகிற மாதிரி பிளான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் 30 மினிட்ஸ். நம்ம எதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் பாலிசி பஜாரோ இல்லை எந்த ஒரு வெப்சைட் டிட்டோனாலும் சரி, எந்த ஒரு வெப்சைட்லையும் போய் டேர்ம் இன்சூரன்ஸ் 1 crore கவரேஜ்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் பேசிக் ஏஜ் பொறுத்து அந்த இன்சூரன்ஸ் கவரேஜுக்கு ப்ளஸ் உங்களுடைய ப்ரீமியமும் மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பாயிண்ட் நம்ம கவர் பண்ணுறோம். இதை கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். ஜஸ்ட் உங்கள் சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நவ் க்ளோசிங் ஆஃப் டெப்ட்ஸ் கடன் வந்து ஒரு பெரிய தொந்தரவுங்க. இந்த கடன்னால தான் பாதி குடும்பம் வந்து மேலே வராமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த கடன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த கடனை வந்து நம்ம 2 விதமாக ஈஸியாக கட்டி முடிக்கலாம். நீங்கள் ஒரு 4, 5 கடன் வச்சுருக்கீங்கன்னே வச்சுக்கோங்க. லைக் ஹோம் லோன் இருக்குது, எஜுகேஷன் லோன் இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, ஃப்ரெண்டுகிட்ட வாங்கினேன், வட்டிக்கு வாங்கினேன், அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். பேசிக்காக ஒரு எக்ஸல் ஷீட்டில் எடுத்து இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. லைக் எழுதி வச்சுட்டு ரெண்டு டைப் ஆஃப் செட்டில்மெண்ட் இருக்குது. லைக் நம்ம வந்து சீக்கிரமாக கடன் அடைக்கிறதுக்கு 2 வழி இருக்குது. டெட் அவலான்ச்சி, டெட் ஸ்னோபால். டெட் அவலான்ச்சிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு எந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அதுபடி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. லைக் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து 35% தான் கிரெடிட் கார்டு தான் அதிகமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த கடனை எப்படியாவது அடைச்சிடணும். மீனிங் லைக் மாதம் மாதம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5
5 லோனுமே நம்ம கட்டிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு ரூ. 5,000 இது கட்டுறோம், ஒரு ரூ. 2,000 இது கட்டுறோம், ரூ. 3,000 இது கட்டுறோம், ரூ. 2,000 இது கட்டுறோம், இதுக்கு ஒரு ரூ. 1,000 கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதை அதே மாதிரி இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் ஃபஸ்ட்டு எவன் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வாங்குறானோ அவனுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் இவனுக்கு ரூ. 2,000 கட்டிட்டு இருக்கிறீங்கன்னா ப்ளஸ் ஒரு ரூ. 1,000 சேர்த்து கட்டுங்க. ரூ. 3,000 கட்டி இவனை ஃபஸ்ட்டு அடித்து முடிச்சிருங்க இந்த கிரெடிட் கார்டை. ஓகேங்களா? இப்போ என்ன நடக்கும்? சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இருந்த லோனு நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணும்? இவனுக்கு அடுத்து இருக்கிற அதிகமான வட்டி இவன் வட்டிக்கு வாங்கினது. ஸோ அடுத்து இவனை முடிங்க. அதே மாதிரி இப்போ இங்கே ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டை தூக்கி அடுத்த வட்டிக்காரனுக்கு கொடுக்கணும். ப்ளஸ் இங்கே ஒரு ரூ. 1,000 கட்டிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இன்னொரு ரூ. 1,000 கொடுக்குறீங்க. ஓகேங்களா? இன்னொரு ரூ. 1,000 கொடுத்து இந்த கடனையும் முடிச்சிடணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் படி டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லோனாக நம்ம முடிச்சுட்டு வரணும். ஓகேங்களா? அடுத்து ஹோம் லோன், அடுத்து எஜுகேஷன் லோன். இப்படி பண்ணிங்கன்னா இது டெட் அவலாஞ்சி. இது டெட் அவலாஞ்சி. ஓகேவா? இப்போ நம்ம டெட் ஸ்னோபால் பற்றி பார்க்கலாம். டெட் ஸ்னோபால்னா இன்ஸ்டெட் ஆஃப் வட்டிப்படி ஆர்டர் பண்ணாமல் இருக்கிறதுலே குறைஞ்ச அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு முடிங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் கேஸில் இருக்கிறதுலே குறைஞ்ச அமௌண்ட் இவனுங்க 2 பேர். ஸோ இவனை ஃபஸ்ட்டு கட்டி முடிங்க. மீனிங் ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் கட்டுற இஎம்ஐ கட்டிகிட்டே இருக்கணும். ரூ. 1,000 கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள். எப்பயும் கட்டுற இஎம்ஐ கட்டணும். ப்ளஸ் நான் இவனை சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுனால ப்ளஸ் ஒரு ரூ. 1,000 சேர்த்தி கட்டுறேன். ஓகேங்களா? +1 சேர்த்து நான் கட்டுறதுனால இது வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்த என்ன அமௌண்ட்டு கம்மியாக இருக்குதோ அவனை முடிக்கணும். அடுத்து இவனை டார்கெட் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்கும்? நமக்கு இங்கே ஏற்கனவே ரூ. 2,000 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அந்த ரூ. 2,000 தூக்கி இங்கே போட்டு நான் சீக்கிரமாக இந்த லோனை முடிப்பேன். அடுத்து என்ன நடக்கும்? அடுத்த அதிகமாக இருக்கிற லோன் கிரெடிட் கார்டு. இவனை நான் அடுத்து தூக்குவேன். இப்போ என்ன நடக்கும்? 2+1 ஆல்ரெடி 3 இருக்குது. அந்த 3,000 சேர்த்து நான் இங்கே கட்டினேன்னா சீக்கிரமாக இந்த லோன் முடியும். இது பேர் டெட் ஸ்னோபால். இப்போ என்ன நடக்கும்? சைக்காலஜிக்கலாக ப்ளே நடக்கும். லைக் இருக்கிறது 5 லோனு. ஸோ 5 லோனில் நான் 3 லோன் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும் பாருங்கள். அந்த கான்ஃபிடன்ஸை யாருனாலையும் உடைக்க முடியாது. அப்படி தான் நம்ம வந்து ஒரு லோன்லேருந்து வெளியில் வர முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த லோனை டக்குன்னு முடிச்சிட்டோம்ப்பா. எனக்கு 3 லோன் முடிஞ்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக இன்னும் 2 லோன் தான். இதை முடிச்சிட்டேன்னா நான் ஃப்ரீ ஆயிடுவேன் ஃபினான்ஷியலாக. அட்லீஸ்ட் லோன்லேருந்து நான் ஃப்ரீ ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லோன் வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ஃபேமஸ் வந்து இந்த டெட் ஸ்னோபால் மெத்தட் தான். லைக் ஃபஸ்ட்டு சின்ன அமௌண்ட்டை முடிச்சுட்டு அடுத்தடுத்த பெரிய அமௌண்ட்டுக்கு போகிறது. ஏன்னா இதுதான் வந்து நமக்கு ஒரு சைக்காலஜிக்கலாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். லைக் நம்மளாலையும் லோனை கட்டி முடிக்க முடியும், இதுலேருந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த ஸ்னோபால் மெத்தடுக்கு. அவலாஞ்சி மெத்தடும் யூஸ் ஆகும். பட் ஆனால் அதுக்கு வந்து நிறைய சைக்காலஜிக்கல் பெனிஃபிட்ஸ் கம்மியாக இருக்குது. லைக் இந்த ஸ்னோபால் என்ன நடக்கும்? நான் இதை முடிச்சிட்டேன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். பட் அவலாஞ்சியில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டில் ஆரம்பிக்க போகிறீங்க. லைக் பெரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில். அவன் ஏற்கனவே நிறைய இன்ட்ரெஸ்ட் குடிச்சிட்டு இருப்பான். ஸோ அது வந்து நிறைய நமக்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணும் நம்மளுடைய மைண்ட் செட்டை. ஓகேங்களா? ஸோ அதுதான் ரொம்ப அதனால் டெட் ஸ்னோபால் மெத்தட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மெத்தடாக இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறவங்க யோசிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு. கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய்.